அவங்களும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஜாலியாக இருந்திருப்போம். ஏன் முடியாது? அவங்க வரதான் போறாங்க. சொல்லுமா சந்தியா. அத்தை மாமா எல்லாரையுமே இங்க சர்ப்ரைஸா வர வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா, ஆனா கையில காசே இல்ல. அவ்வளவுதானே, நான் அரேஞ்ச் பண்றேன், நீ கவலைப்படாத. அங்க போய் நீங்க 2 புடவை வாங்குனீங்கன்னா இந்த சிவகாமி இனிப்பகத்துல 2 கிலோ ஸ்வீட் ஃப்ரீ. நிஜமா வாங்க? அட சத்தியமா? நீங்க அங்க போய் புடவை வாங்கிட்டு பில்ல மட்டும் இங்க கொண்டு வாங்களேன். ஸ்வீட்டை குடுக்கலன்னா அப்புறம் என்னன்னு கேளுங்க. டேய் தம்பி, இவா. என்னண்ணா? டேய் என்னடா இது, இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வருது? இன்னைக்கு முகூர்த்த நாளே இல்லையே. ஆமாண்ணே, என்னன்னு தெரியல. கடைக்கு நிறைய பேர் வராங்க, வந்த வேகத்துல புடவைலாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படியோடா நமக்கு வியாபாரம் நடந்தா சரி. ஆமாண்ணே. சரியா, கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்க. நான் சரவணன் ஸ்வீட் ஸ்டாலுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு சரி, வந்துடுறேன். ஓகே. சரியா, நீ போ. ஓகேண்ணே. பரவாயில்லையே, அர்ச்சனா இங்கேயும் வியாபாரத்தை நல்லா தான் பாத்துக்கிறா போல இருக்கு. அப்படியே கூட்டம் அள்ளுதே. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லு தம்பி. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஏன்னா நீங்க வாங்கின ஸ்வீட்டுக்கெல்லாம் காசு கொடுத்தீங்களா? ஏங்க அவரு கஸ்டமருங்க, அவரையும் எப்படி புடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க? என்ன அர்ச்சனா, நீ கடையில நிறைய கஸ்டமர் இருக்காங்களே, பரவாயில்ல அர்ச்சனா நல்லா வியாபாரத்தை பாக்குறாளேன்னு நினைச்சேன். நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? அவங்க என்னவோ பண்ணாங்கன்னா அதுக்கு எதுக்கு என்ன நீங்க நிக்க வச்சிருக்கீங்க? நான் பார்த்தேன், இவர் வாங்கின ஸ்வீட்டுக்கு காசே கொடுக்கல. அட ஆமாயா, புடவையும் வாங்கிட்டு ஸ்வீட்டுக்கும் காசை கொடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன லூசா? டேய் என்ன சொல்றாரு இவரு? புடவைக்கு ஸ்வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? 2 கடைக்கு ஒரே ஓனர் தானே, அதுதான் சொன்னோம். அந்த கடையில 2 புடவை வாங்கினா இந்த கடையில 2 கிலோ ஸ்வீட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. நீ தானே பார்த்த ஜவுளி கடையில கல்லாவளை காசு வாங்கி போட்ட, உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? பெருசா வந்துட்ட, காசு கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு. இதுதான் கஸ்டமர் நடத்துற லட்சணமா? அட போயா. அண்ணா, புடவை வாங்கினா ஸ்வீட் ஃப்ரீயா? அர்ச்சனா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுக்கு தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஸ்வீட் கடை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியா? ஏங்க என்னன்னே புரியாம பேசாதீங்க. என்ன புரியணும்? நான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுதானே திரும்ப திரும்ப கேட்டேன். அங்க என்ன நடிப்பு நடிச்சிட்டு இங்க வந்து உன் புத்தியை காமிச்சிட்டல. செல்வம் இவதான் சொன்னான்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அண்ணா நான் அப்பவே சொன்னேன், சரவணா நான் வந்து கணக்கு கேட்டாருன்னா நான் என்ன பண்றதுன்னு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. இப்போவும் அதே தான் சொல்றேன். இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கடையில வேலைய பாரு. என்ன பேச போற நீ? ஏங்க கடையில, அதுவும் உங்க அண்ணன் கடையில வேலை பாக்குற பையன் வந்து சேர்ந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல, அவன் முன்னாடி நீங்க என்ன இப்படி பேசுறீங்களா? நீ செஞ்சிட்டு இருக்க வேலைக்கு வேற என்ன பண்றதா? என்ன பண்ணிட்டேன் போ. கடையில நல்ல சேல்ஸ் ஆயிருக்குல, கல்லா நிறைஞ்சிருக்குல, அதுக்கு காரணமே இந்த ஐடியா தான். அத மறந்துட்டு பேசாதீங்க. அதுக்காக என்ன அதுக்காக? உங்க அண்ணன் கடையை இதை விட எப்படி விளம்பரம் பண்ண முடியும்? வாங்கிட்டு போனவங்கள பாதியாச்சும் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவாங்க. அதனால உங்க அண்ணனுக்கு லைஃப் லாங் லாபம் தான். நம்ம கடைக்கும் வியாபாரம் ஆகுது, 2 பேருக்கும் சேர்த்து நான் நல்லதானே பண்ணிருக்கேன். என்ன பேச்சே காணும்? நான் ஒன்னும் உங்க அண்ணன் சொத்தை திருடி நமக்கு போட்டுக்கல, நல்லதான் பண்றேன். போங்க போய் கல்லால உட்காந்து காசை எண்ணி போடுற வேலையை பாருங்க. இன்னும் ஒரே நாள்ல எல்லா சாலையும் வித்து தீருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நமக்கு லாபம் வரும், அது சரிதான். ஆனா சரவண வந்து கேட்டா இல்ல அம்மா வந்து கேட்டா என்ன பண்றது? ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இது உங்க அண்ணன் கடைக்கு மிகப்பெரிய விளம்பரம். இன்னைக்கு ஒரு நாள் நஷ்டம்னு பாக்காதீங்க, இனிமே மாசம் முழுக்க லாபம் வரப்போகுது, அத பாருங்க. 2வது, அங்க புடவை வித்துட்டு கல்லால நீங்க வாங்கி போடுற மொத்த காசும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. அத மட்டும் என்ன வேற வீட்டுக்கா செலவு பண்ண போறோம்? பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணுங்க. இப்ப என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம கடப்பையன் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. சரி, நீ சொல்றதும் ஒரு வகையில சரியாதான் இருக்கு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். உங்களுக்கு எதுலதான் அவசரம் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாமே நடக்கும். அதான் உங்ககிட்ட இல்லவே இல்லையே. ஆனா நான் உங்களை பத்தி உங்களுக்காக மட்டும்தான் யோசிச்சு எல்லாமே செய்யறேன்.
இன்னைக்கு ஒரு சூப்பர் Dress எடுத்து வச்சிருக்கேன். நீங்க மயங்குறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நிஜமாவா நிஜமாவா சொல்ற? ஏங்க கத்துறீங்க? ரோடுங்க, அமைதியா இருங்க. இப்பதானே சொன்னேன், பொறுமையா இருங்க. எங்க நீங்க முதல்ல கடைக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அர்ச்சனா வரேன். என் செல்ல குட்டி. ஏங்க ரோடுங்க, வரேன். வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். நான் நம்ம போங்க. கடைக்கு போறேன். எங்க அப்பாடா கிளம்பிட்டாரு. இப்படியே கடைசி வரைக்கும் ஓட்டிட வேண்டியதான். இந்த செல்வம் ஒரு நிமிஷத்துல எப்படி போட்டு கொடுத்துட்டான். இப்ப ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிடும். இவனை அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஏங்க இங்க உட்காந்து பார்க்கும்போது இந்த ஹோட்டல் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. ரூம்ஸ் எல்லாம் கூட நல்ல வசதியா அழகா இருக்கு. ஏங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? முகம் வேற ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க என்ன ஆச்சு? கை வலிக்குதா? ம்ஹும். விளையாடுறேன்னு சொல்லி எப்படி அடிச்சு வச்சிருக்கா. எல்லார் கையுமே நல்லா வீங்கி போயிருக்கு. ஏங்க ரொம்ப வலிக்குதா? ம்ஹும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள கை சரியாயிடுங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ஒரு வழியே இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இன்னும் போட்டி நினைச்சு டென்ஷனா இருக்கா? இங்க இருக்க பிடிக்கலன்னா பேசாம ரூமுக்கு வேணா போலாமா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. ஆ அப்புறம் என்ன? உங்க முகம் உங்க குரல் எதுலயுமே ஒரு எனர்ஜியே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நிச்சயமா ஏதோ இருக்கு. ஏங்க உங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதேதான், மூஞ்சில அப்படியே எழுதி விட்ட மாதிரி தெரியுதே. வீட்டு ஞாபகம் தானே? அப்படியும் சொல்லலாம். அப்படியே சொல்லலாம்னா எனக்கு புரிய மாட்டேங்குதே. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் பெருசா நல்ல வசதியா இருக்கு. சரி, நம்மலாம் குடும்பத்தோட எங்கேயாச்சும் வெளியில போறோம்னு வைங்களேன், இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல தங்க முடியுமாங்க? அதெல்லாம் ரொம்ப செலவாகும்ல. ஆமாங்க. ஆனா எந்த செலவும் இல்லாம நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அப்பா அம்மா வர முடியாம போயிடுச்சேங்க. அங்கிருந்து கிளம்பும் போது கூட அப்பா அம்மா வரலையன்றது மட்டும்தான் இருந்துச்சு. இங்க வந்த அப்புறம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நம்ம செந்தில், அர்ச்சனா, ஆதி, பார்வதி எல்லார் ஞாபகம் வருதுங்க. பாவம், அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையே, நாம மட்டும் இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு நீங்க எப்பவுமே எதையுமே ஆசைப்படாம அவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டே பழகிட்டீங்க. பாவங்க, அவங்கெல்லாம் சின்ன பசங்க தானே. ஒரு அம்மாவால தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே முடியும். தன் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியும்னு எல்லாருமே பேசுவாங்க. அப்படி பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு 2 அம்மா, ஒன்னு அத்தை, இன்னொன்னு நீங்க. ஒரு மகனா, ஒரு அண்ணனா, அப்புறம்தான் ஒரு புருஷனா, எல்லா இடத்துலயுமே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு சமையல்காரரா ஜெயிக்க போறீங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி நான் ஜெயிச்சா அப்பவும் எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்க தோணும். என்னமோ தெரிலங்க, ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்துட்டு வரட்டுமா? நானும் வரவா? இல்லைங்க, நான் மட்டும் போறேன். உங்க மனசுப்படியே எல்லாரும் வரதான் போறாங்க. அந்த சந்தோஷத்தை உங்க முகத்துல நான் பார்க்க தான் போறேன். ஐயோ, இப்ப என்னால அதை வெளிப்படையா சொல்ல முடியலங்க. சாரி. என்ன சந்தியா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க உங்காலேயே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, ஏன் புருஷனை நான் சைட் அடிப்பேன்? வேற யார் சைட் அடிப்பா? டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே எங்க இருந்தாவது வந்துடுறது. சரி சரி, அப்ப நான் போறேம்மா. இருங்க 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 இருங்க, ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. சரவணனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, அசத்திடுவோம். தேங்க்ஸ்.
எப்படியாச்சும் அவங்கள மட்டும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்களா, கவலையே விடுங்க. பாக்காதீங்க, உங்க ஆளு வேகமா இங்கதான் வந்துட்டு இருக்காரு. இனிமே எந்த பிரச்சனை சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன யோகி, ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா இப்போ? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல குருவே. இந்த பக்கம் வந்தேன், சந்தியா தனியா உட்காந்துருந்தாங்க. சரி கம்பெனி கொடுக்கலாமேன்னு பேசிட்டு இருந்தேன். நீங்க என்ன வாக்கிங் போயிட்டு வரீங்களா? ஏங்க என்னங்க? சார் தான் ஜோடி வேணும்னு ஆசைப்படுறாப்ல, அந்த பொண்ணை கோத்து விட்டுருவோமா? எந்த பொண்ணுங்க? அதாங்க அந்த பொண்ணு. ஐயோ வேண்டாங்க, பாவம், வேண்டாம் வேண்டாம். எங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்க மனசு ஏங்க இவ்வளவு கல்லா இருக்கு? அவரு ஏதோ நல்லது பண்ணு நினைக்கிறாரு, அத போய் கெடுத்து விடுறீங்க. ஏங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஐயோ அந்த பொண்ணா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. ஓகேன்னா சொல்லுங்க, பேசி முடிச்சு கால் கட்டி போட்டுருவோம். இந்த சிச்சுவேஷனை பார்த்தா காலு கட்டு போற மாதிரி இல்ல, உடம்பு ஃபுல்லா மாவு கட்டு போற மாதிரி இருக்கு. ஐயோ ஆள விடுங்களா சாமி, அது ஒரு சரியான பஜாரி, அது போய் என் தலையில கட்ட பாத்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன நான் பாவம் செஞ்சேன்? இப்போ ஓகேவா? தனியா உட்காந்து என்ன பண்ணுறாங்க? என்னடா ஜாலியா இருக்க போல இருக்கே. ஆமா மச்சி, அந்த பாஸ்கர் பார்வதியை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ஓகே சொல்லிட்டான் மச்சி. என்னடா சொல்ற? என்னதான் இருந்தாலும் பார்வதி உன்னோட ஆளு, அவளை இன்னொருத்தன் வெளியே கூட்டு போறான்றது சந்தோஷமா சொல்ற? பிளான் போட்டு கொடுத்ததே நான் தானே. அட பாவி, என்னடா சொல்ற? உன்னோட பிளானா? நான் சொன்ன மாதிரி பாஸ்கர் பார்வதியை தனியா கூட்டிட்டு போகணும், அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க எங்க போறான்னு பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசணும்ல. அப்ப நான் செட் பண்ண ஆளுங்க பாஸ்கர் அடிச்சு துவம்சம் பண்ணுவானுங்க. அவன் சுயநினைவே இல்லாம விழுந்து கிடப்பான். ஐயோ அப்ப பார்வதி? பார்வதி அங்கேயே தான் இருப்பா, பயந்து போய். நான் அங்க போவேன். போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, பார்வதி மேல என் சுண்டு வரல் நகை கூட படாது. ஆனா பாஸ்கர் மயக்கம் தெளிஞ்சு எழுச்சி பார்க்கும்போது அங்க பார்வதி அலங்கோலமா இருப்பா. அதை பார்த்தா பாஸ்கருக்கு மனசுல என்ன தோணும்? ஓ நீ அப்படி வரியா மச்சான்? அதேதான். அதுக்கப்புறமும் பாஸ்கர் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருப்பான்னு நினைக்கிற? வாய்ப்பே இல்ல மச்சான். அதான் எனக்கும் வேணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் யாரும் பிரிக்கலாம் வேண்டாம், அவங்களே பிரிஞ்சிருவாங்க. கதம் கதம். மயிலு மயிலு, அம்மா வந்துட்டாங்களா? வரலையேம்மா. சரி நான் போய் துவைக்கிறேன். ஐயோ நாளைக்கு பாஸ்கரை வர பார்க்க போகணுமே. அம்மா கிட்ட இப்பவே சொல்லி வச்சாதான் உண்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நோட்ஸ் வாங்குறேன்னு கதையை ஓட்டுறதோ தெரியலையே. பாஸ்கர், ஐயோ இவர் அம்மா கிட்ட சொல்லியாச்சான்னு வேற கேட்பாரே. ஹலோ. ஹலோ பார்வதி, உங்க அம்மா கிட்ட சொன்னியா? இல்ல, அம்மா இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க, இனிமேதான் சொல்லணும். அம்மா நீங்க பேங்க்ல தானே இருக்கீங்க? ஆமா பார்வதி, டீ பிரேக், அதான் உனக்கு கால் பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அப்புறம் அது வந்து ஹலோ. ஹலோ மயிலு, நான் சந்தியா பேசுறேன். சந்தியாமா சொல்லுங்கம்மா. அத்தை மாமா இல்லையா? அம்மா வந்து நாளைக்கு பூஜைக்கு ரெடி பண்ண ஐயரை பார்க்க போயிருக்காங்க. இருங்க, ஐயா இருக்காங்க, கூப்பிடுறேன். ஐயா ஐயா ஐயா, சந்தியாமா போன் பண்ணிருக்காங்க. காது வலிக்குது. ஐயா ஐயா. ஏன் மயிலு கத்துற? என்ன? ஐயா சந்தியாமா போன் பண்ணிருக்காங்க. குடு குடு. இதுக்கு அப்படி கத்துறா? சந்தியா எப்படிமா இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும் மாமா. இவங்க சென்னைக்கு போனாலும் தான் போனாங்க, இந்த போனுக்கு ஓய்வே இல்லாம போச்சு. அங்க தும்புனா இங்க போன் பண்றது, இங்க இருமுனா அங்க போன் பண்றது. மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் நான் இப்ப போன் பண்ணிருக்கேன்.
முக்கியமான விஷயமா? என்னம்மா? மாமா டென்ஷன் ஆகுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அப்படியா? சொல்லுமா சொல்லுமா. நீங்க எல்லாருமே இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு உங்க பையன் புலம்பிக்கிட்டே இருக்காரு மாமா. எனக்கும் அப்படிதான் தோணுது. எங்களுக்கும் அப்படிதாம்மா இருக்கு. எங்களுக்கும் ஆசைதான். ஆனா சூழ்நிலை ஒத்துக்கலையம்மா. என்ன பண்ணலாம் நீயே சொல்லுமா. நான் இங்க போட்டி நடத்துறவங்க கிட்ட பேசி பெர்மிஷனும் வாங்கிட்டேன். நீங்க எல்லாருமே கிளம்பி இங்க வர போறீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் எல்லாருக்குமே ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டேன். நான் ஒண்ணு பண்றேன். இப்ப ஆதி மொபைலுக்கு நான் மெசேஜ் அனுப்பி விடுறேன். நீங்க எல்லாருமே உடனே கிளம்பி வந்துருங்க. சந்தியா நிஜமாவாமா சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலம்மா. அப்பா என்னப்பா ஆச்சு? அண்ணி என்ன சொல்றாங்க? டேய் செந்தில், சந்தியா நம்ம எல்லாருக்கும் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருக்கலாம். எல்லாரையும் உடனடியா கிளம்பி வர சொல்றா சென்னைக்கு. டேய் செந்தில், சந்தியா நம்ம எல்லாருக்கும் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருக்கலாம். எல்லாரையும் உடனடியா கிளம்பி வர சொல்றா சென்னைக்கு. ஐயா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா. எங்க இங்க கொடுங்க. அம்மா நிஜமாவே எல்லாருக்குமே டிக்கெட் போட்டாச்சுங்களா? மயிலு, நான் உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருக்கேன். நீயும் கிளம்பி வா. அவர் ஜெயிக்கிறத நீ பார்க்கணுமா வேண்டாமா? ஆமாமா, ஆசையா தான் இருக்கு. ஆனா எல்லாரும் வந்துட்டா சரியா வராதேமா. யாராச்சும் ஒருத்தர் வீட்ல இருக்கணும்ல. நான் இருந்துக்கிறேன். அவங்க எல்லாரும் வரட்டும். என்ன மயிலு நீ 2 நாள் தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வா. அதனால என்னம்மா, அடுத்த தடவை வேணா வரேன். அப்ப எல்லாரும் வருவாங்க. நீ முதல்ல மாமா கிட்ட போன் கொடு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வர சொல்ல மறந்துட்டேன். சரிங்கம்மா. தோ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஹலோ, சொல்லுமா. மாமா, அத்தைய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க மாமா. மாமா, இன்னொரு விஷயம். உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டது, நீங்க இங்க வர போறது, இது எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம். ஓ, அதனால அவர்கிட்ட நீங்க பேசும்போது யாரும் எதுவுமே சொல்லிடாதீங்க. அவ்வளவுதானே? அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம். சரிங்க மாமா. மாமா, சொல்லுமா. அவர் வராருன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் அப்புறமா பேசுறேன். வச்சிருமா. டேய் ஆதி, உன் மொபைல்ல ஏதோ மெசேஜ் அனுப்புறேன்னா சந்தியா, எடுத்து பாரு. டேய் எடுத்து பாருடா. வந்திருக்கா? ஆமாப்பா, டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. அப்ப நிஜமாவே நம்ம சென்னைக்கு போறோம். ஆமா. சூப்பர். என்ன நடக்குதுங்க? எதுக்கு எல்லாரும் இவ்ளோ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க போடுற சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது. என்ன ஆச்சு? அம்மா, சந்தியா நீ ஃபோன் பண்ணிருந்தாங்க. சந்தியாவா? என்ன ஆச்சா? என்ன சொன்னாவ? ஓ, அதுக்கு தான் எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாமா, அண்ணி நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்காங்களாம். நம்ம எல்லாருமே சென்னைக்கு போறோமா? சென்னைக்கா? என்ன சிவகாமி முழிக்கிற? நம்ம வரலையேன்னு சொல்லிட்டு சரவணை புலம்பிட்டு இருக்கானா? அதான் அவனுக்கே தெரியாம நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு சந்தியா வர சொல்லிருக்கா. சரவணன் கிட்ட பேசினா இத பத்தி சொல்லிட வேணான்னு வேற சொல்லிருக்கா. என்னால வர முடியாதுங்க. நீங்க வர முடியாதுன்னா இங்கே இருங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏமா ஏன் வர முடியாதுன்னு சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னனேடா, இன்னும் ஒரு நாள் வேண்டுதல் இருக்கு, அதை நான் முடிச்சே ஆகணும்பா. கோயிலுக்கு வேற போகணும். மயிலும் வரலன்னு சொல்லிட்டா. அவகிட்ட சொல்லி கோயிலுக்கு பாலை கொடுக்க சொல்லலாம் இல்லையா? இல்லங்க, இது நான் என் பிள்ளைக்காக வேண்டிக்கிட்டது. நான் தான் அந்த வேண்டுதலை செய்யணும். சாமி காரியத்தை பாதியில விட்டுட்டு வர்றது நல்லது இல்லைங்க. அதனாலதான் அதான் மயில் இருக்கா இல்ல, நான் இங்க இருக்கேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்னடா அப்பாடா, தப்பிச்சோம். நம்மளையும் போக விடாம ஆக்கிடுவாங்களோன்னு நினைச்சேன். நீங்க கோயிலுக்கு போங்க, இல்ல குத்தாலத்துக்கு போங்க. எங்களை சென்னைக்கு அனுப்புனா சரிதான். சரிம்மா, நான் இப்ப போய் சக்கரை செல்வம் 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். ஓ சரி, போய் சொல்லிட்டு வரலாம். எப்படி ஓடுறா பாருங்க. அது சரி, நீங்க எல்லாரும் எப்ப கிளம்பணும்? நைட் ட்ரெயின்மா, உடனே கிளம்பணும். இன்னைக்கே வா? ஐயோ, அப்படியே எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. கிளம்புறோமா? போங்க. சரி வாடா, போய் கிளம்புங்க. வா கிளம்பலாம். கிளம்பலாம். சீக்கிரம் போங்க.
ஏங்க ஆ. நீங்க வாங்க உங்க துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணும்ல ஐயோ, ஆமா, ஆமா. நீங்களா எடுத்து Powder வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எதையாவது அர்ச்சனா மறந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போயிடுவீங்க. வச்சிரு. என்ன யோசனையில இருக்க? சென்னைக்கு போகணும்னு குதிச்சல்ல, கிளம்ப வேணாமா? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இல்ல இந்த போட்டி நடத்துறவங்க முதல்லயே குடும்பத்தோட வர சொல்லிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த சந்தியா ஏதோ பிளான் பண்ணி அவ மட்டும் ஃளைட்ல போயிட்டு இப்ப நம்மள ட்ரெயின்ல வர வைக்கிறா. ஒருவேளை நமக்கும் சேர்த்துதான் ஃளைட் டிக்கெட் கொடுத்துருப்பாங்களோ? நீ அப்படியே யோசிச்சுக்கிட்டே வா, நைட்லாம் நல்லா பொழுது போகும். இங்கே நின்று யோசிச்சுட்டு இருந்தோம்னா ட்ரெயின் தான் நம்மளை விட்டு போகும். எப்படி வசதி? சீக்கிரம் வா. இங்க இருந்து நம்மள மட்டும் ட்ரெயின்ல வர சொல்லிட்டு அவ மட்டும் அங்க ஃளைட்ல போயிட்டா. போன உடனே ஃளைட்ல அப்படி போனேன் இப்படி போனேன்னு சொல்லி விருப்பேத்துவாளே.